ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்டர் பாட்டிலில் ஒரு தேர் டைப்பில் ஒரு இது செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பெரிய வாட்டர் பாட்டில் வேணும். உங்கள் வீட்டில் இருக்க பெரிய பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாகத்தையும் இதை பாருங்கள், இதையும் இந்த லைனையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த நடு பீஸு வேண்டாம், இந்த ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேல் இதையும் கட் பண்ணிக்கலாம். நான் இதை கட் பண்ணிட்டு வரேன். கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைனு, அப்புறம் இந்த லைன் கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மேல் மூடியோட இந்த லைனும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்ட் அட்டையில் இந்த இது வந்து பிளாஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து அடி பேஸாக வச்சுட்டு இதை மேலே வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ் வந்து வெயிட்டாக இருக்குது, வெயிட் இல்லைல்ல, வெயிட்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் சாயுமோ அப்படின்ற ஒரு இதுக்காக நான் கொஞ்சோண்டு எங்கள் வீட்டில் மீன் தொட்டிக்கான வாங்கின கூழாங்கல் இருக்குது, நான் அதை வந்து லைட்டாக போட்டிருக்கேன். இதில் கல் கொஞ்சம் வெயிட் கொடுக்குன்றதுனால நான் கொஞ்சம் கூழாங்கல் போட்டிருக்கேன். வேணால் மண் கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம மண் இருந்தால் கூட போட்டு ரொம்ப வெயிட் இல்லாத பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சாயாது, பேஸ் வந்து நல்லா அழுத்தமாக இருக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து கம் போட்டு இதை ஒட்டிக்கலாம். இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி நம்ம ஒட்டலாம். பாருங்கள், இந்த கம் போட்டு ஒட்டியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் காயிட்டும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம இதுக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இதுலேயே அதே மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த ஓரத்தில் கொஞ்சம் நல்லா கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் காய விட்டிங்கன்னா பிடிச்சிக்கும் நல்லா டைட்டாக. அதே மாதிரி பேஸுக்கு வந்து நீங்கள் இது தான் கொடுக்கணுன்னு இல்லை, மண் இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். வெயிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். மேலேயும் இதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டை நம்ம ஒட்டி அது மேலே ஒரு டிசைன் வைக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி சின்னதாக கார்ட்போர்டு நம்ம வரைஞ்சி ஒட்டிக்கலாம். இது மேலே வரைஞ்சிக்கலாம், சாரி வெட்டி ஒட்டிக்கலாம். இது காயட்டும். இங்கே பாருங்கள், இது ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் கோல்டு கலர் பேப்பர் பேப்பருக்காக கிளிட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து அட்டை பார்த்தேன். அட்டை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, அது ஹைட்டாகவே தெரியலன்றதுனால இந்த மாதிரி மூடி, வேஸ்ட்டு மூடி எடுத்திருக்கேன். பாட்டிலோட மூடிங்க. அந்த பாட்டில் மூடியை 1 by 1 இப்படி ஒட்டிட்டு இதில் பேப்பர் ஒட்டி நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு கட் பண்ணி ஒட்டிக்கலாம் நம்ம. இது ஸ்டிக் இந்த மாதிரி வெட்டிட்ட ரவுண்டு இதை வந்து இதில் பிரித்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். பிரிச்சுட்டு இந்த ரவுண்டில் நம்ம அப்படியே ஒட்டிடலாம். அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுருவோம். இப்போ இது மேலே இப்போ இதை வந்து கம் போட்டு நம்ம ஒட்டிட்டு அப்படியே அழுத்தமாக நிற்கும். இப்போ இதுலேயும் இதே மாதிரி கலர் பேப்பரை ஒட்டிடலாம். இப்போ இதில் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ இது மேலே இந்த இது ஒட்ட போகிறோம். நம்ம கட் பண்ணி ஒட்டலாம், சின்ன சின்னதாக ஒட்டலாம். ஏன் இவ்வளோத்தையும் ஒட்டிட்டு இது மேலே ஒட்டணுன்ட்டு இது பண்ணலாம். அது நிறைய வேலை வளர்க்கும். 10 ரூபாய் இதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் அப்படியே ஒட்டிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு கூட இதில் ஒட்டிக்கலாம். இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு இந்த லேஸை வந்து இந்த லைனில் இப்படி ஒட்டிட்டு வரலாம். இப்போ இங்கே வந்து ஒரு சின்னதாக இது கேப்பு தெரியுது பாருங்கள், அந்த கேப்புக்கு நான் இந்த லேஸை வந்து பிரிச்சுட்டு ஒட்டிடுறேன். இப்போ இங்கே கீழே வந்து நான் டெக்கரேஷனுக்காக இந்த லேஸை வந்து நான் ஒட்டிட்டு வரேன். அதுக்கு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லேஸ் ஒட்டிக்கலாம். ஸோ வந்து கீழே டிசைனுக்காக நான் ஒட்டிட்டு வரேன். கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், அழகாக ஒட்டிட்டு வந்துடும்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே இதெல்லாம் ஒட்டி இது ஒட்டியிருக்கேன், டெக்கரேஷனுக்கு ஒட்டியிருக்கேன். நம்ம இங்கேயும் சைட்லேயும் லேஸ் இதை மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த லேஸ் இருந்த லேஸை இதில் ஒட்டியிருக்கேன், இதில் பேஸ்லேயும் ஒட்டியிருக்கேன், இதுலேயும் ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கும் நம்ம ஹைட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நூல் டப்பு கண்டு வேஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இதுவை மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 by 1 இப்படி உள்ளே வந்து இன்சைட் பண்ணிவிட்டு கம் போட்டு இன்சைட் பண்ணி இதுக்கு வந்து டேப் சுற்றி இதில் ஒட்டலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கட் பண்ணிட்டோன்னா இப்போ அது வந்து கொஞ்சம் அப்படியே அமுத்துற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்திட்டு கம் போட்டுடுங்க. கம் போட்டுட்டு இன்னொரு ஸ்டிக் உள்ள இதை இன்சைட் பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். அந்த மாதிரி இன்சைட் பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோ அழுத்தி. அப்படியே அழுத்தி இதை மாதிரி பிடிச்சிக்கோம். இந்த மாதிரி 4 செய்யலாம் நம்ம. 1 2 4 பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது 4ம் ஒரே ஹைட்டில் வரும். சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி இந்த டேப்பு வருது, இந்த டேப்பை வந்து நம்ம சுற்றிக்கலாம். இதுலேயும் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒட்டி டேப் போட்டு சுற்றி வச்சுருக்கோமா, இப்போ இதை வந்து 4 பக்கமும் கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம். இந்த கம் போட்டு இதை ஒட்டிட்டு இது மேலே அதை நிறுத்துவோம் நம்ம. நான் அடியில் வந்து இது ஒட்டியிருக்கேன், பேப்பர் ஒட்டி தான், அட்டை பேப்பர் ஒட்டி தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒட்டினேன். ஏன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் அதை அட்டை பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிகிட்டே ஒட்டுங்க, பிடிச்சிக்கோ நல்லா. கொஞ்ச நேரம் விடுங்கப்பா, உடனே ஒட்டிக்கிச்சான்ட்டு எடுத்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக் இப்போ பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதே பண்ணிடாதீங்க நீங்களும். இப்போ திருவாரூர் தேர் மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு தேர் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே இருக்கட்டும், காயட்டும். இதில் நான் உங்களுக்கு பிக்கு வச்சு ஃபோட்டோ காமிக்கிறேன். உங்களுக்கு படம் எதனா சாமி பொம்மை வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்காக இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. அதை உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பாருங்கள், இப்போ நான் அதில் கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பொம்மை இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்றைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே, பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தர் பொன்மொழிகளில் இருந்து இருக்கேன். அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, பாய்.